உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன். பெண்மையை போற்றணும். எங்கிட்டு போட்டு பாரு. தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு. தாத்தா உட்கார்ந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாரு, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா. செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது அக்ரகாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன். கழுதை எங்க வருது? பனிமலையின் மீதுலாவோ, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு காட்டீங்க வந்தே மாதரம் பாடல். அவனை மாதிரி வெள்ளி பனிமலையின் மீதுலாவோ, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான், அதுக்கு பூராத்தையும் படிப்பான். தேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல. எல்லாம் பாடு நீ பாரதி, ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்துல ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு, விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுது. உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது. அதனால அத்தனை பாரையும் எழுச்சி படலவே பண்ண எல்லா பாட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை, இச்சகத்தோர் உள்ளவரெல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூரு, அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதான் சொல்றான். விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். போடுற இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை. நீ உலகத்தை எதிர்த்து நின்றா, ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான். இதுதான் சிறந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவம் ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு எம்பாட்ட மாட்டேன். இச்சகத்தூர் உள்ளவெல்லாம் ஏத்து நின்ற போதும் போட பாரதியை ஒழிச்சிரும் நினைக்கிறியா நீ? பிறக்கிற பிள்ளை எல்லாம் தமிழர் நிலத்தில் பாரதி 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 என்று பெயர் தாங்கி, அமுத பாரதி, தமிழ் பாரதி, கவி பாரதி என்று பெயர் தாங்கி பிறக்குதடா இந்த நிலத்துல. என்ன கொஞ்சம் தூரத்து ஒரு மாதிரி தள்ளிட்டான். இப்ப அவன் பேர வந்தவன எல்லாம் சம்பந்தம் பண்ணி நெருங்கிடுவான். பாரதி அதே எங்க பாட்டனார் அப்படின்னு. போய் படி, தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போன் அடி, எனக்கு எடுத்து பேத்து. அவன் என்ன சாதாரண ஆள் நினைக்கிறேன், மண்டைக்குள்ள அமில தூச்சி விட்டுருவான். தண்ணி ஊற்றி எழுப்ப மாட்டான், வெந்நீரை ஊற்றி விட்டுருவான். அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனா, இவ்வளவு தூரம் எப்படி போனா? ஏன்னா அவன் பரம்பரை எப்படி? தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மானுனை தேரன். காட்டுக்குள்ள தேர் போகும்போது மணியில ஜல் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் 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 ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான். அகநானூறு பாடுது. அப்ப எதுக்கு இந்த மணி நாக்கு? ஏப்பா அந்த தலைவன் சொல்றான், தேர்ப்பாகனை கூப்பிட்டு இந்த மணி நாவை அடக்கிருப்பா. ஏன் அடக்கணும்? டேய் அடக்குப்பா, இல்லைன்னா அடக்கிறான். களிமண்ணை உரிச்சி உரிச்சி அதுக்குள்ள அடக்கி விட்டுறான். சத்தம் கேட்கல. போகும்போது கேட்கிறான், எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க, நாவை அடக்க சொன்னீங்க? காட்டுக்குள்ள நம்ம போறோம்,
அந்த பூக்கள்ல தேனீக்கள், தேன் சிட்டுகள், வண்ணத்து பூச்சிகள் தேனை உண்டு கொண்டிருக்கும். சல் சல்னு சத்தம் கேட்கும் போது பயந்து ஓடிடும். வண்டுக்கு பூச்சிக்கெல்லாம் ஒரு பாசம் பரிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதின்ட்டான். உலகத்துல மதம் மாத்தனவன பாத்திருக்கேடா, இனம் மாத்தனவன கூட பார்ப்ப. இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மாட்டில்ல, நாங்கெல்லாம் இனம் மாறுவான். ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன் பாரதி மட்டும்தான்டா. அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல, அளவு கடந்த சேட்டடா. நீ இங்க ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன், கழுதை எங்க வருது? எல்லாம் பேசிக்கிட்டு தானடா இருந்தான். நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு. தாத்தா உட்காந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாடுறா, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பான்டா, ஒரே ஒரு படம் தான். செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது பெண்ணியம் நின்றுச்சுடா. தமிழ் பேரினத்தின் பெண்ணியத்தை நின்றுடா பாரதி. நாங்கதான் பெண்மையை போற்றணும். எங்கிட்டு போற்றணும்? ஒரே படத்துல முடிச்சாண்ட. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரா செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாண்டா கம்பீரமா. இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு. அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது. அந்த கோட்பாட்டை, தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு எப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிந்தவங்கிறான். அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போட நினைச்சிட்டு போட. அதான்டா எழுத்து. அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான். எழுத்துக்கு அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து. சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மாமனிதன், மனித புனிதன் பாரதி. எவ்வளவு வேணாலும் பேசலாம். யாரும் அரங்கத்தில் ஐயாவை காணா, முடிச்சிருங்க அரங்கத்தில் சொல்லிடுவாங்க. என்ன பாரதி அவன் பெருமைகளை சொல்ல என்ன 39 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கான். ஆனா 300 ஆண்டுகள் ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. வலியா இருக்கு இல்லையா? அவன் இறந்து 10-15 வருஷங்களுக்கு அப்பதான் ஐயா ஈவேரா அவர்கள் பேசவே வர்றாங்க. அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான். பெண்ணிய உரிமை, இந்த முற்போக்கு சிந்தனைகள், இந்த இதுகளெல்லாம் எல்லாமே பாடிட்டான். அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேரை அறியாது வரும்போது அரச விழாவா எடுத்து நீ பாரான என்ன பாடுபடுத்தினேன்னு பாக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வரும்போது பாரதியை படிக்காம பள்ளியில கல்வியே இல்லை. வாத்தியார் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றா. பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை, காத்திருக்காங்க. இந்த ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்ட்டான், காசு அவன்கிட்ட கொடுத்து நடந்து போயிட்டாப்ல. அது பாரதி என்ற ஒரு மானுடன். அவனை படிச்சா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நாட்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பா, நல்லவரா இருக்காரு அப்படின்னு. அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல,
தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என்னுயிர் தமிழ் தம்பி தங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்கள், பாரதியை போற்ற பழகுங்கள். பாரதியை போற்றுவது என்பது நம் உயிர் தமிழை போற்றுவது போற்றுவது போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. தமிழ் அப்படியே வறண்டுச்சு. அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க. ஒரு கிடைக்கிறது கரிய பொக்கிசம். கடற்கரையில ஒருத்தன் பசியோட கிடக்குறான். கடற்கரையில அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டு என்ன செய்யறது தெரியல, அங்கே படுத்துங்கிறான். படுகடல்ல ஒரு பெட்டி இருக்கு, ஒரு பெட்டி மேல அப்படியே தலைவர் பெட்டி, அந்த பெட்டியை இருட்டில் திறந்துடுறான். திறந்துட்டு அதுல ஏதோ கல்லா இருக்கு, கல்லப்புறம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிட்டு படுத்து கிடக்குறான். அது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எல்லா கல்லையும் கடலுக்குள்ள ஓட்டான். ஒரே ஒரு கல் இருக்கு, அது பாக்குற அது வைர கல்லா இருக்கு. ராத்திரி பூரா அந்த கல்லை தூக்கி போட்டிருக்கான். அப்படி இந்த பாரதிய தெரியாம பூரா கல்லுக்குள்ள போட்டு கடைசியா ஒரு கல் இருக்கு. அந்த கல் யார்ட்ட இருக்கு? சீமான்ட்ட இருக்கு. புரியுதா? இந்த வைரக்கல்ல உலகம் முழுமைக்கும் ஜொலிக்க செய்ய, சுடர்விட செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அவன் பேர என்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி, ஒற்றை மகனாக பேசி 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 பாரதி நான் சேர்க்கல, என் பேச்ச கேட்கிறவனா இப்ப புரட்டுவான். பாரதி இம்பிட்டு சொல்லிருக்காப்ல, இவ்வளவு சொல்லிருக்காப்லையா, ஆத்தாடி படிப்பான். படிக்கும்போது என்ன பண்ணுவான்? இருக்க பிடிப்பான் பாரதிய. அப்ப நேரம் என்ன பண்ணுவான்? மொழி இனம்னு துடிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? நேரம் என் கையை வந்து பிடிப்பான். இதான் நடக்கும், இதான் நடக்கும். அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேரரசு வைரமுத்து கூட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை. ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவச்சியின் வெளிச்சத்தை, ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. பாரதி என்கிற பெருநெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது. வருவான்ல, எங்க இருந்தாலும் வருவான்ல. தமிழ் வரும்ல. வரும்போது சொல்றாங்கல்ல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான். அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்கும். அப்படி பாரதிய பிரசவிச்சிச்சு. பாரதிய தூக்கிட்டு போறா, அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு. கிளம்பி போவான, நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன். இல்லைன்னா நான் இங்க திருவள்ளிக்கேணி இங்கதான் போகணும்னு இல்ல, சேலத்துல செங்கல்பட்டுல எங்கேயாவது கூட்டத்தை போட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்? என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது. தமிழனாக தமிழ் தாயின் மாரிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும். பாரதியை போற்றணும், பாராதிய போற்றணும். பாயந்திரனும் யாரா பாரதி? அவன் சொல்லி மாளாது, பாரதிய சொல்லி மாளாது. நம்ம வந்து பாரதியை இந்த நாளில் மட்டும் போற்றுவது, அவனுடைய பிறந்த நாளில் மட்டும் போற்றுவது, நினைவு தினத்தில் மட்டும் போற்றுவது என்பது அது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு நாளும் பாரதி போற்றப்பட வேண்டும். பாரதியை படிக்க வேண்டும் பிள்ளைகள். பாரதியை படிக்கும் போது எல்லா முன்னோர்களும் கனவு கண்ட ஏற்றதாழ்வற்ற ஒரு சமதர்ம சமூகம், உயர்வுதாழ்வற்ற சமூகம், நீங்கள் எல்லோரும் விரும்புகிற தேசப்பற்று எல்லாமே தானாகவே மலர்ந்து வரும். அதுல மாற்று கிடையாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த ஒரு மகன் எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கான் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, நீ பிறந்த கரிசல் மண்ணில் தான் பிறந்த மாகவிஞன்
பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா தம்பி, பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா. அவன் சோவியத்து நாட்டுக்கெல்லாம் சொந்தமாகி போன பின்னும் நீ உணர முடியாமல் போனதே நடா தம்பி, நீ உணர முடியாமல் போனதே நடா. அதான் தம்பி சொல்றாப்ல, வைரபாரதின்னு சொல்றாப்ல. ரஷ்யாவில் கரும்பு வெட்டுற தொழிலாளிக்கு கூலி கிடைக்கலன்னு இவங்க பாட்டு எழுதிக்கிட்டு. ஏன்? மானுட நேயம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவன், வழியில் வந்தவன் ரஷ்யா மக்களுக்கு பாடுறான். ரஷ்யா விடுதலை எழுகுது வார் யுக புரட்சி லெனின் தலைமையிலேன்னு பாடுறப்பல. ஒரு பேரன்புக்காரன் அவன் உட்கார்ந்துருக்கானா, இது வரைஞ்சது. அவன் உட்கார்ந்துருக்கான பாத்தீங்கன்னு வச்சுக்க, பசியோடு ஒரு புலி அப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? அவன் வந்து